சற்று முன்பு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதிய கட்சியை வந்து தொடங்க போவதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, ஓபிஎஸ் புதிய கட்சியை வந்து பார்த்திங்கன்னா தொடங்க போவதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ புதிய கட்சி அப்படின்னா சாதாரணமான கட்சியெல்லாம் வந்து கிடையாது. ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடப்பதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா புதிய கட்சியை வந்து தொடங்க போவதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து தன்னுடைய ஒரு புதிய கட்சியை வந்து ஆரம்பிக்க வாய்ப்புகள் வந்து இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே திமுகவில் ஓகேங்களா, திமுகவிலிருந்து ஓபிஎஸ்ஸை வந்து அழைச்சிருக்கிறாங்களா, வந்துருங்க நீங்கள் 100% வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க, இங்கே வந்து இணைஞ்சிருங்க, ஏன்னா நீங்கள் அங்கேருந்து என்ன பிரயோஜனம், அதனால் வந்து இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைத்ததாக தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா புதிய கட்சியை வந்து பார்த்திங்கன்னா தொடங்க போவதாக தகவல்கள் அப்படின்றதும் ஒரு புறம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றதும் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் தன்னுடைய புதிய கட்சியை வந்து தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது நண்பர்களே. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு என்று தனிப்பட்ட மெஜாரிட்டி எவ்வளவு இருக்கிறது அப்படின்றதையும் ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு வச்சிருக்கிறாங்களா. ஆமாம், ஓபிஎஸ் அப்படின்றவர் இங்கே ரொம்ப மிக முக்கியமான தலைவராக வந்து உருவெடுக்கிறாரு ஓகேங்களா. ஸோ அப்பேற்பட்ட ஓபிஎஸ் வந்து தன்னுடைய புதிய கட்சியை வந்து தொடங்குகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது உற்று நோக்கப்படுவாங்கல்ல, எவ்வளோ தான் சீட் எடுக்கிறாரு, எவ்வளோ வின் பண்ணாலும் இவர் வந்து என்னத்தை ஜெயிச்சு கிழிக்க போகிறாரு அப்படியெல்லாம் சொல்லிட்டு தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா. ஸோ அப்பேற்பட்ட ஒரு சூழல்கள் அதெல்லாம் எப்படி வந்து பார்க்கப்படுகிறது, புதிய கட்சியை வந்து தொடங்குறாரா அல்லது தொடங்காமல் போகிறாரா, யாருக்கு எப்பேற்பட்ட வெற்றிகள் என்பது கிட்டுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்றதையுமே இங்கே நம்ம கண்டினியூஸாக வந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. ஸோ அப்போது ஓபிஎஸ் வந்து தனிப்பட்ட முறையில் புதிய கட்சியை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா பிரச்சனை கிடையாதா அப்படின்னா பிரச்சனை தான், பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ இப்போ ஓபிஎஸ் வந்து ஏறத்தாழ வந்து புதிய கட்சியை வந்து ஆரம்பிக்க போகிறது உறுதியாகிவிட்டது ஓகேங்களா. உறுதியாகிவிட்ட ஒன்றாக வந்து பார்த்திங்கன்னா மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, நிறைய விதமான தகவல்கள் அப்படின்றதும் ஒரு புறம் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே. ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்குவாரா, என்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்க